அடுத்து கடந்த 10 ஆண்டுகளில் அவருடைய ஆட்சி காலத்தில் இலங்கையிலிருந்து எவ்வளவு தமிழ் மீனவர்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத பற்றி பெருமையாக சொல்கிறாரு. நம்ம அதுக்கெல்லாமே நன்றி சொல்கிறோம். ஆனால் அவர் சொல்லாமல் விட்டது என்ன அப்படின்னா, இலங்கையிலிருந்து இன்னும் மீட்கப்படாமல் தமிழ்நாட்டிற்கு வராமல் இருக்கக்கூடிய கைதிகளாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அதை பற்றி சொல்லலை. இன்னும் விடுவிக்கப்படாமல் அங்கே சிறைப்பிடித்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய படகுகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அதை பற்றி சொல்லலை. அதனால் செஞ்சது வரைக்கும் அவருக்கு நன்றி சொல்கிறோம். ஆனால் செய்யாமல் இருக்கிறது இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் அவருடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு போகணும். இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, அங்கே தான் மண்டபம் கேம்ப் இருக்குது. இலங்கைக்கு வேற போயிட்டு வந்திருக்கிறாரு. இந்த இலங்கையிலிருந்து அகதிகளுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது சட்ட ரீதியான பிரச்சனை இல்லை, மன ரீதியான பிரச்சனை. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே முகமற்றவர்களா, முகவரியற்றவர்களா, இருக்க இடம் இல்லாமல், போதுமான அளவுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல், வேலை கிடைக்காம கஷ்டங்களில் தான் இருக்காங்க. பிள்ளைங்களை மேற்படிப்புக்கு படிக்க வைக்கிறது, கொள்வது எல்லாத்துலேயுமே சிரமங்கள் இருக்குது. இப்போ இப்படி சிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், இந்திய அரசு வேறு நாடுகள்லேருந்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து ரொம்ப கரிசனையோடு அவங்களுக்கு குடியுரிமையை கொடுத்துருக்கு. ஆனால் இந்த இலங்கை தமிழர்கள் பொறுத்த மட்டும் அந்த குடியுரிமை அப்படின்ற அந்த பேச்சவே எடுக்க மாட்டாங்க அந்த மத்திய அரசு. மோடி இங்கே வந்திருக்கும் போது ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். தமிழ் மக்களுடைய அந்த அவர் ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறாரு, ரொம்ப கரிசனையாக இருக்கிறார். தமிழ் மேலே அவருக்கு ஆர்வம் இருக்குது. இல்லை உண்மையிலே, அதாவது அரசியலையும் தாண்டி நான் நினைக்கிறேன் மோடிக்கு தமிழ்நாட்டு மேலே அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கிறத நான் உணர்றேன். அப்படி இருக்குது. அதுக்கு ஏற்றபடி தமிழக மக்களும் அந்த மாதிரி வாஞ்சியோட அன்போட அவருக்கு அந்த அன்பை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான சில விஷயங்களை அவர் கணக்கில் எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும். இல்லை நிச்சயமாக இலங்கையிலிருந்து வந்த அந்த தப்பி ஓடி வந்த, உயிரை காத்து கொள்ளுவதற்காக ஓடி வந்த அந்த மக்கள், அவங்க இங்கே இன்னமுமே பல ஆண்டுகளாக எந்த வித ஆதாரமும் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உளவியல் ரீதியான கஷ்டம் ரொம்ப அதிகம். அது அந்த உளவியல் நெருக்கடிக்கு எனக்கு தெரிஞ்சு சில இளைஞர்கள்லாம் மாணவர்களாக வந்திருக்கிறாங்க இல்லையா, சில பேரெல்லாம் ரொம்ப உளவியல் சிக்கலில் மாட்டி இருக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய கவுன்சிலிங் கொடுத்து தான் அவங்கள வெளிக்கொண்டு வர்றது மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு விடிவு வரும் அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அரசு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குடி உரிமையை கொடுத்து இந்திய மக்களாக அங்கீகரிக்கணும். இந்த மாதிரி விஷயத்தை தான் சீமானும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதே கருத்தை நம்மளும் மோடி இப்போ வந்துட்டு போனதுனால நம்ம பாரத பிரதமருக்கு அதை வலியுறுத்தி சொல்லுவோம்.